Hi everyone, this is Harish from Mistatic. Welcome to Day 5 of Data Analyst. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டாபேஸ்னா என்ன, டேபிள்னா என்ன, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், டேட்டா டைப்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற கமெண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, ஆல்டர் பண்றது, ட்ரங்கேட் பண்றது, ட்ராப் பண்றது, இந்த மாதிரி மெத்தட்ஸ். டேட்டாபேஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது, டேபிள்ஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல வரும். ஸோ முதல்ல டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள்ஸ் இருக்குமா, இல்லை டேபிள்ஸ்குள்ள டேட்டாபேஸ் இருக்குமா, காலம் எதுக்குள்ள இருக்கும், இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஒரு புக்கை நான் டேட்டாபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆர் த ஆன்சர். ஸோ இதுதான் டேட்டாபேஸோட பேர். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த புக்கை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து டேபிள் 1 வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேபிள் 2 வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ் இருக்கு. இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே காலமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் எஸ்கியூலும் ஒர்க் ஆகும். டேட்டாபேஸ் அதுக்குள்ளதான் டேபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸ்குள்ளதான் காலம்ஸ் இருக்கும். இது இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டைப்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன, ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். அந்த வீடியோல இருந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஸோ வாங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்கியூஎல்னா என்ன, டேட்டாபேஸ் எதுக்கு இருக்கு, டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள் எப்படி இருக்கும், அதுக்குள்ள காலம்ஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு புக்கை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டாபேஸை எஸ்கியூஎல்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி எஸ்கியூஎல் என்விரான்மெண்ட் செட்டப் பண்றேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து மேலே டேக்ல வரும். ஸோ நீங்க அதை இன்னும் செட்டப் பண்ணலன்னா அதை பார்த்து செட்டப் பண்ணிடுங்க. ஸோ செட்டப் பண்ணனா இந்த ஒர்க் பெஞ்ச் உங்களுக்கு வரும். இந்த ஒர்க் பெஞ்ச்ல இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லோக்கல் இன்ஸ்டன்ட் மை எஸ்கியூஎல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணா நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இந்த சைட்ல ஸ்கீமான்னு தெரியுதுல்ல, இதுதான் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்கீமா. ஓகேங்களா? ஸ்கீமா சொன்னாலும் டேட்டாபேஸ் தான். ஓகேங்களா? ஸோ குழப்பிக்க வேணாம். ஸோ இதுல வந்து சும்மா அவங்களே ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதெல்லாம் டேபிள்ஸ், இந்த டேட்டாபேஸ், அதுல இருக்கிற டேபிள்ஸ், அதுக்குள்ள இருக்கிற காலம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஸோ இந்த எஸ்கியூஎல் கமாண்ட் லைன்ல எல்லாத்துக்குமே கிரியேட் பண்றதுக்கும் 2 மெத்தட் இருக்கு, டேபிள் கிரியேட் பண்றதுக்கும் 2 மெத்தட் இருக்கு, இன்சர்ட் பண்றதுக்கும் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து கோட் வைஸ், அதாவது குவாரி எழுதி பண்றது. செகண்ட் ஆப்ஷன் வந்து மேனுவலா அப்படியே என்டர் பண்ணது செகண்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கோட் எழுதி எப்படி கிரியேட் பண்றேன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த குவாரி பேஜ்ல ஃபர்ஸ்ட் எழுதணும் கிரியேட். ஓகேவா? இப்போ என்ன கிரியேட் பண்ண போறோம், டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் கொடுத்து இப்போ டேட்டாபேஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். நான் என்னன்னு வைக்க போறேன்னா கம்பெனி டேட்டாபேஸ். ஓகேங்களா? கம்பெனி DB செமிகாலன் வச்சேன்னா இப்போ நான் இங்க இந்த ஆப்ஷன் எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா எனக்கு கீழே வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் இங்க ரீப்ளேஸ் பண்ண ஸ்கீமால எனக்கு இந்த டேட்டாபேஸ் வந்துடும். பட் இந்த டேபிள் நான் இன்னும் கிரியேட்டே பண்ணல. ஓகேவா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? குவாரி எழுதி இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? இது கோட் மூலியமா வருது. நீங்க கோட் எழுதாம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா இப்போ இங்க ஸ்கீமாக்கு ஒரு பேர் வைக்க சொல்லும். நான் இது என்னன்னு வைக்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ இதான் டேட்டாபேஸோட பேரு. நெக்ஸ்ட் அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கோட் எழுதிடும். எழுதின அப்புறம் அப்ளை கொடுக்கணும். ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட்டாபேஸ் வந்திருக்கும். ஒரே நிமிஷம். இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து குவாரி எழுதி பண்ணுறது. செகண்ட் மெத்தட் வந்து குவாரி எழுதாமலே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி போறது. இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க போறோம்னா டேபிள் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னன்னு தெரியும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டேட்டா டைப்? டேட்டா டைப்னா என்னன்னா, ஒரு எஸ்கியூஎல்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம்னா அந்த டேபிள்ல ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல டெஸ்ட் ஸ்டோர் பண்ண போறோமா, இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போறோமா, டேட் ஸ்டோர் பண்ண போறோமா, பைனரி வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோமான்னு சொல்றது தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்போ ஒன்ஸ் நான் ஒரு காலம்ல இன்ட்னு கொடுத்துட்டேன். அது இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். அதாவது நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும்னு கொடுத்துட்டேன்னா, அந்த காலம்ல ஃபுல்லா என்னால் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியுமே தவிர ஒரு நேமையோ ஒரு ஒரு வேர்டிங்ஸையோ ஒரு லெட்டரையோ ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்த காலம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும், நம்பர் ஸ்டோர் ஆகணுமா, ஆர் வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் ஸ்டோர் ஆகணுமா, பைனரி வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் ஆகணுமா சொல்லி சொல்றது தான் டேட்டா டைப். ஸோ இந்த டேட்டா டைப் தெரியலன்னா நம்மளால டேபிள்ஸும் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இதுல டேட்டா டைப்ஸ்ல நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ற டாப் 10 டேட்டா டைப்ஸ் ஃபுல்லா பார்த்துடலாம். இன்ட்னா நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ லைக் ஒரு ஃபோன் நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு, ஒரு இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு இன்ட் யூஸ் பண்ணுவாங்க. கேர்னா வெரி கேர், சாரி VARCHAR. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணுவோம்னா நேம்ஸ், மெயில் ஐடி, டெஸ்ட் அதாவது வேர்ட்ஸ் வருதுனாலே கேரக்டர், வேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாலே இதெல்லாம் போகும். அடுத்து டெசிமல் பார்த்தீங்கன்னா மணி, ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் டெசிமல் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். டேட்டுக்கு ஒன்லி யூஸ் பண்ணுவோம். டேட் அண்ட் டைம் இருந்துச்சுன்னா டேட் அண்ட் டைம் சொல்லி இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப். ஓகேவா? ஸோ இப்போ பேங்க்கே வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்ல நீங்க இப்போ ஜிபேல ஒரு அமௌண்ட் சென்ட் பண்றீங்க. அந்த அமௌண்ட் எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணீங்கன்னு சொல்லி நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா நான் டைம் ஸ்டாம்ப் போடுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் டேட்டா டைப் வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இப்போ பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். திருப்பி டெஸ்ட் இந்த மாதிரி லாங் டிஸ்கிரிப்ஷன், இப்போ யூடியூப்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா அப்போ யூஸ் பண்ண போற டேட்டா டைப் வந்து டெஸ்ட். ஈனம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆக்டிவ், இன்ஆக்டிவ். இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கா இல்ல இன்ஆக்டிவ்ல இருக்கா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேட்டஸ லிஸ்ட் பண்றது ஈனம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டைனி இன்ட்னா சின்ன சின்ன நம்பர்ஸ், 2 நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது 10, 20, 91ல இருந்து 99 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். 100 ஸ்டோர் பண்ண முடியாது. 2 நம்பரா இருந்தால் மட்டும் ஸ்டோர் பண்ண போறோம்னா டைனி இன்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த 10 டேட்டா டைப் தெரிஞ்சாலே போதும். நீங்க ரெகுலரா SQL யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இன்ட், வேரி, கேர், டெசிமல், டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப், பூலியனு, டெஸ்ட், ஈனம், டைனி இன்ட் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ வரும் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்னது? ஸோ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா இப்போ ரூல்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க. நீங்க ஆப்புக்குள்ள போறீங்க. ஆப்புக்குள்ள போய் நீங்க 10 நம்பரை ஃபோன் நம்பர் அடிக்கிற இடத்துல 9 நம்பரை அடிச்சு போட்டிருக்கீங்க. 10வது நம்பர் போட மறந்துட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? அது வந்து எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ எரர் காமிச்சு நீங்க 10வது நம்பர் போட்டுருவீங்க. இது இங்க இருந்து டேட்டா பேஸுக்கு ஸ்டோர் பண்ண போகும்போதும் டேட்டா பேஸும் செக் பண்ணும் 10 நம்பர் இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செக் பண்றதுக்காக எழுதுறது தான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸை வச்சுதான் எல்லா ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது பிரைமரி கீ. பிரைமரி கீக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் ஆர் ஸ்கூல்ல யூஸ் பண்ண ரோல் நம்பர்ஸ். உங்களுக்குன்னு ஒரு தனி ரோல் நம்பர் இருக்கும். உங்க ரோல் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவங்க ரோல் நம்பரும் இருக்காது, படிக்க போறவங்க ரோல் நம்பராகவும் இருக்காது. உங்க ரோல் நம்பர் உங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த ரோல் நம்பர் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதான் யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ உங்களுக்கு ஃபைன் பண்ணோம்னா உங்க ரோல் நம்பர் போட்டால் நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிடலாம் அந்த டேட்டா பேஸ்ல. அந்த மாதிரி ஒரு டேபிள்லயும் ஒரு பிரைமரி கீ இருக்கும். இந்த பிரைமரி கீன்றது மஸ்ட். இந்த பிரைமரி கீ வச்சுதான் ஒரு பர்சனை கண்டுபிடிப்பாங்க. இப்போ என் பேர் ஹரீஷ். இப்போ ஹரீஷ்னு வந்து டேட்டா பேஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த 10 பேர்ல அவங்க தேர்ற ஹரிஷ் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த பிரைமரி கீ வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அடுத்து பார்க்கறது ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா ஒரு ஃபர்ஸ்ட் டேபிள்ல இப்போ நம்ம 2 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். 2 டேட்டா பேஸ்லயும் தனித்தனி டேபிள் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டா பேஸ்ல 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் டேபிள் ஒன்று, இன்னொன்று வந்து சரி இப்படி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று, டீச்சர்ஸ் டேபிள் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு எந்த டீச்சர் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு வேணும். இப்போ ஸ்டூடெண்டோட பிரைமரி கீ ஒன்று இருக்கும், அதே மாதிரி டீச்சருக்கு ஒரு பிரைமரி கீ ஒன்று இருக்கும். அந்த டீச்சரோட பிரைமரி கீ எடுத்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் போடும் போது அதை வந்து ஃபாரின் கீயா மாறிடும். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் ரிலேஷன்ஷிப்புக்காக யூஸ் பண்றது தான் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் நாட் நல். நாட் நல்னா அங்க மேனிட்டரியா வேல்யூஸ் போட்டு ஆகும். வேல்யூஸ் போடலன்னா அது வந்து சப்மிட் ஆகாது. அதான் நாட் நல். யூனிக். யூனிக்னா இப்போ யூனிக்கு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல யூசர் நேம் கிரியேட் பண்றது. இந்த யூசர் நேம் இல்ல, இந்த யூசர் நேம் இல்ல, இந்த யூசர் நேம் இல்ல, வேற யூசர் நேம் போடுங்கன்னு சொல்லும். ஸோ அப்ப டேட்டா பேஸ்ல போய் ஃபெச் பண்ணும் இந்த யூசர் நேம் இருக்காங்களான்னு. ஸோ அது யூனிக்கா இருந்தா மட்டும் அதை அக்செப்ட் பண்ணும். இதுக்குதான் யூனிக் யூஸ் பண்ணுவோம். செக். செக்னா இப்போ வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்ஸ்டாகிராமே வச்சுக்கலாமே, 18 வயசுக்கு மேல இருந்தாலும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அவன் இப்போ வந்து அந்த ஏஜ் இடத்துல வந்து 17 போட்டிருந்தானா அவனுக்கு செக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடும். 18 போட்டிருந்தானா செக் பண்ணி அக்செப்ட் பண்ணிடும். இதுதான் செக். அடுத்தது டிஃபால்ட். டிஃபால்ட் தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்போம், அந்த வேல்யூவே போயிடும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 1 விழுந்துச்சுன்னா செகண்ட் பர்சன் 2, 3 நீங்க அங்க வேல்யூஸே கொடுக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுத்த திருப்பியும் எஸ்கியூஎல் ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு டேபிள்ஸை கிரியேட் பண்ண போறோம் வித் டேட்டா டைப் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இந்த எல்லா டேட்டா டைப்ஸையும் வச்சும் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சும் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 2 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் கம்பெனி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த குவாரியில வந்து யூஸ் அந்த டேட்டா பேஸோட பேர் கொடுத்து செமிகாலன் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா அந்த டேட்டா பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே போல்டாக காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குவாரியை டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போறோம். நான் என்ன பண்ணணும்னா எப்பயும் போல கிரியேட் டேபிள். இப்போ டேபிளுக்கு பேர் யூசர்னு வைக்கிறேன். ஏன்னா இது கம்பெனி டேட்டா பேஸ்ன்றனால யூசரை வச்சுட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு யூனிக் யூசர் ஐடி கிரியேட் பண்ண போறேன். அதுவும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல அதான் பிரைமரி கீயா இருக்க போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூசர் ஐடி. ஓகேவா? இதோட டேட்டா டைப் என்ன? இன்ட். ஓகேவா? இது என்னது? பிரைமரி கீ. இதை வச்சுதான் நான் என்கிட்ட இருக்கிற பீப்புளை ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ இது பிரைமரி கீ. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா இதை ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல கொடுக்க போறேன். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல கொடுத்து கமா கொடுக்க போறேன். ஸோ இன்க்ரிமெண்ட். ஓகே. இப்போ அடுத்து என்ன கொடுக்க போறேன்னா யூசர் நேம் வாங்கலாம். ஸோ இப்போ என்னன்னா அடுத்த காலம் பேர் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் வந்து எதுல இருக்கும்னா வேர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அப்போ நான் வெரி கேர். ஓகேவா? அவர் நேம் வந்து 60 வேர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால நான் 16 கொடுக்குறேன். ஓகேவா? இது என்னவா இருக்கக்கூடாது? நாட் நல்லா இருக்கக்கூடாது. அதனால நாட் நல். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து யூனிக்கரா இருக்கணும். ஒரே பேர் வந்து வேற வேற இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஹரீஷ்னு 4-5 பேர் இருக்கலாம். ஸோ அதை வந்து யூனிக் கொடுக்க முடியாது. ஸோ அடுத்தது இமெயில். இப்போ வந்து இதை இமெயிலும் வெரி கேர், ஏன்னா அதில் தான் இருக்க போகுது. அட்டெல்லாம் வரும். ஸோ அதனால கேரக்டர்லேயே கொடுத்துடலாம். இதுக்கும் ஒரு 60 போதும். அதுக்குள்ள தான் மெயில் ஐடி இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கும் நாட் நல் கொடுத்துடலாம். பட் மெயில் ஐடி எனக்கு என்ன இருக்கும்? யூனிக்கராக இருக்கணும். ஒரே மெயில் ஐடி இருக்கிறவங்க திருப்பி கிரியேட் பண்ணக்கூடாது யூசரை. அதனால இது என்ன சொல்லிடுறேன்? யூனிக்னு போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போறேன்னா
ஃபுல் நேம் வாங்கணும். ஸோ ஃபுல் நேம். அதுவும் ஃபுல் நேம் வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். 100 கேரக்டர்ஸ் இருக்கும். பட் இது நாட் நல்லா இருக்கணும். நாட் நல்லா இது ஃபில் ஆகாமல் ஸ்டோர் ஆகக்கூடாது. இப்போது யூசர் நேம் வந்து யூனிக் போயிடுறேன். ஏன்னா ஃபுல் நேம் வந்து யூனிக் வைக்கல. அப்போ யூசர் நேம் யூனிக்காக இருக்கட்டும். ஓகேவா? இப்போ அடுத்தது கண்ட்ரி கோடு வாங்க போகிறேன். ஓகேவா? கண்ட்ரி கோடு. இதுக்கு வந்து கண்ட்ரி கோடு வந்து 2 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், 2 லெட்டராக இருக்கணும். அப்போ அதனால கேர் யூஸ் பண்ணுறேன். கேர் யூஸ் பண்ணிட்டு அதில் 2ன்னு போட்டேன். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன சொல்லிட்டேன்னா, இப்போதைக்கு எதுவுமே என்டர் பண்ணலன்னா டிஃபால்ட்டா ஐஎன்ல இருக்கணும். ஐஎன்னா இந்தியா. ஓகேவா? அடுத்தது அக்கௌண்ட் பேலன்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டெசிமலில் தான் இருக்க போகுது. ஸோ டேட்டா டைப்ஸ் டெசிமல். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எத்தனை டிஜிட்ஸில் வேணா இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 10 டிஜிட்ஸ். அந்த 10க்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் வரணும்னா 2 வேல்யூ தான் வரணும். ஸோ டிஃபால்ட்டாக நான் என்ன சொல்லிடுறேன்னா 00ன்னு இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஏஜ். ஏஜ் வந்து 2 இதெல்லாம் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ வந்து டைனி கிட். இப்போ என்ன பண்ண போறேன்னா செக் பண்ண போறேன் ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்கான்னு. ஸோ இப்போ செக் யூஸ் பண்றேன். கன்ஸ்ட்ரைன்ஸ்ல ஓகேவா? இப்போ அடுத்தது இதெல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா ஏஜ் செக் பண்ணிடு, அக்கௌண்ட் பேலன்ஸ் போயாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த லைனில் ஒரு எரர் காமிச்சிட்டே இருக்கு. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இன்வேலிட்னு வருது. ஸோ இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்க. ஏஜ் போட்டாச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட் டைப் போகலாம். அக்கௌண்ட் நேம் போய்க்கலாம். அக்கௌண்ட் டைப்போட அக்கௌண்ட் நேம் பேங்க் அக்கௌண்ட் நேம் போய்க்கலாம். பேங்க் நேம்னு போய்க்கலாம். பேங்க் நேமில் கேரக்டர்ஸ்லாம் இருக்க போது கேரக்டர் கூட இல்லை. எனக்கு இந்த கம்பெனியில் வந்து 2 அக்கௌண்ட் பேங்க்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போனா இஎன்இ யூஸ் பண்ணி என்னென்ன அக்கௌண்ட்டுன்னு நான் போடுறேன். இப்போ என்ன போட போகிறேன்னா 2 அக்கௌண்ட் வச்சுக்கலாம். பேங்க் ஏ சும்மா டம்மியாக கிரியேட் பண்ணுறதுனால பேங்க் ஏன்னு சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் வந்து பேங்க் பின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா டேட். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த் டிஓ. இப்போ என்னன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு டேட் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைம். எப்போ இவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு அந்த டைம் வேணும், டைமோட வேணும். அப்போனா ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்னு ஒரு காலம், டேட் டைம். ஓகேவா? இதுக்கு வந்து டேட் அண்ட் டைம். டிஃபால்ட்டு date and time date and time default. ஓகேவா? கரண்ட் டைமை ஸ்டோர் பண்ணும். கரண்ட் டைம் ஸ்டாம்ப். ஓகேவா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பயோவில் வந்து அவங்களோட இதை கொடுக்கணும், அதனால டெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி செமிகாலன் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான். ஸோ இன்ட்டுனா டேட்டா டைப், அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ். எல்லா இடத்துலையுமே ஒரு டேட்டா டைப், அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கும். ஓகேவா? இது இப்படி தான் கொடுக்கணும். இதுக்காக தான் நான் முன்னாடியே டேட்டா டைப்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த டேட்டா டைப் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துதான் ஆகும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா யூசர்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. அதுக்குள்ளே காலமில் பார்த்தோன்னா நம்ம கிரியேட் பண்ண காலம்லாம் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் முடிச்சிட்டோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் கிரியேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்டர். ஆல்டரில் நம்ம பார்க்க போகிறது ஆட், மாடிஃபை, சேஞ்ச், ட்ராப், ரீநேம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆட் காலம் வித் கன்ஸ்டன்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த டேபிளை நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு காலமை ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த காலம் என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பரை ஆட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ நான் இதை என்ன பண்ண போறேன்னா டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ ஆல்டர் table users add phone கொடுக்குறேன். ஃபோன் இதோட கேரக்டர் என்ன இருக்க போகுது, வேரியே வச்சுக்கலாம் இல்லை இன்ட்டும் வச்சுக்கலாம். நான் வேரி வச்சுக்கிறேன். வேரி கேர் இதில் என்ன இருக்கும், 10 நம்பர்ஸ் தானே இருக்கும். ஸோ 10. ஸோ செமிகாலன் வச்சு ரன் கொடுத்தேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனுன்னு ஒன்று இருக்காது, காலமே இருக்காது. ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே ஃபோனுன்னு ஒன்று ஆட் ஆகிருக்கும். கேரக்டர் 10ஓட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபோனுன்றவருக்கு காலம் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆட் பண்ணும். ஆட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காலமை ஆட் பண்ணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மாடிஃபை. ஸோ இப்போ மாடிஃபை என்ன பண்ண போகுதுன்னா ஒரு காலமில் இருக்க கன்ஸ்டன்ஸை மாடிஃபை பண்ண போகுது. ஸோ கன்ஸ்டன்ஸை மாடிஃபை பண்ணும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு 100 கேரக்டர் நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அதுவும் 150 மாற்ற போகிறேன். நான் இதை எப்படி மாற்றுறேன்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஃபுல் நேம் இருக்குல்ல, ஃபுல் நேமில் பார்த்தீங்கன்னா 100 கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை மாடிஃபை பண்ண போகிறேன். எப்படின்னா ஆட் வரைக்கும் எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா மாடிஃபை. ஓகேவா? இப்போ காலம் ஓகேவா? காலம் நேம் என்ன, ஃபுல் நேம். ஃபுல் நேம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், வேரியில் கேரக்டர் 100 தான் இருக்குது. இப்போ நான் அதை 150 மாற்றுறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் மாடிஃபை ஆகிடும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபுல் நேமை டச் பண்ணேன்னா எனக்கு 115 மாறி இருக்கும் இங்கே. ஸோ இதுதான் மாடிஃபை. ஸோ மாடிஃபைனா மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான் நம்ம மாடிஃபைன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச். சேஞ்ச் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு காலமோட பேரை மாற்ற போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் கொடுக்குறோம். சேஞ்ச் காலம். இப்போ நம்ம ஃபுல் நேம் இருக்கிற நேம்னு மாற்றலாம். நேம்னு மாற்றிட்டு வேரி கேரு அதோட மாடிஃபை என்ன 150 கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துட்டு இப்போ செமிகாலன் வச்சுட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து நேமாக மாறி இருக்கும். இந்த மாதிரி நேம் சேஞ்சுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், நேம் பார்த்துட்டோம், மாடிஃபை பார்த்துட்டோம், ஆட் பார்த்துட்டோம், மாடிஃபை பண்ணிட்டோம், சேஞ்ச் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ட்ராப் பார்க்கலாம். ஸோ ட்ராப் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காலமே டெலீட் பண்ண போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராப்.
இங்கே வந்து ஃபோன் நம்பர்னு ஒன்று இருக்குது, ஃபோனுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் ஃபோன் நம்பரை ட்ராப் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ட்ராப் அந்த காலம் பேர் என்னது ஃபோன் நம்பர். எக்ஸிக்யூட் பண்ணனா ட்ராப் ஆகிடும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அந்த காலம் போயிருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் ட்ராப் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இருக்கிறது ரீநேம். ரீநேம் என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸ் பேரையே மாற்ற போகிறேன். இப்போ நான் யூசர்லேருந்து டேபிள் பேரையே மாற்ற போகிறேன். இப்போ டேபிள் பேர் யூசர்லேருந்து கஸ்டமர் மாற்ற போகிறேன். யூசர்லேருந்து நேம். ஓகேவா? ஸோ ரீநேம் டு கஸ்டமர் கொடுத்து ரன் பண்ணனா மாட்டிடுச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா கஸ்டமர் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஆல்டரில் ஆட், மாடிஃபை, சேஞ்ச், ட்ராப், ரீநேம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ட்ரங்கேட் அண்ட் ட்ராப். ட்ரங்கேட்னா என்ன பண்ணும், ட்ராப்னா என்ன பண்ணும், ரெண்டுமே டெலீட் தான் பண்ண போகுது. பட் இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரங்கேட் ரிமூவ் த டேட்டாஸ். இப்போ நம்ம டேட்டாஸ்னா எப்படி சொல்கிறோன்னா நம்ம இன்னும் இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேவா? நம்ம வெறும் டேபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேபிளை நம்ம இன்சர்ட் பண்ணுற டேட்டாவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். இது ட்ரங்கேட்டும் ரிமூவ் பண்ணிடும், ட்ராப் கொடுத்தாலும் ரிமூவ் ஆகிடும். ஆனால் ட்ரங்கேட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஸ்ட்ரக்சர்னா இதுக்கு யூசர் ஐடிக்கான ஒரு இன்ட் டேட்டா டைப்பு, இமெயிலுக்கான ஒரு டேட்டா டைப்ஸு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ட்ரங்கேட் வந்து ரிமூவ் பண்ணாது. பட் ட்ராப் கொடுத்தா அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸு காலமு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ட்ரங்கேட் கொடுக்கும்போது உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் தான் ரிமூவ் ஆகுமே தவிர அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸோ டேட்டா டைப்ஸோ ரிமூவ் ஆகாது. பட் ட்ராப்ஸ் கொடுத்தா கன்ஸ்ட்ரெயின்ஸ், டேட்டா டைப், டேட்டா எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ட்ரங்கேட் ட்ராப்ல வந்து வேர் யூஸ் பண்ண முடியாது. வேர்ன்றது ஒரு டைப். ஓகேங்களா? ஒரு கீவேர்ட் முறையே சொல்லலாம். இது வந்து அடுத்த டேட்டா கமெண்ட் லைன்ல படிப்போம். அடுத்தது ரோல் பேக்னா திருப்பியும் வந்து ரீட்ரைவ் பண்ண முடியுமா, டேபிளை வந்து திருப்பியும் எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டா எடுத்துட்டு வர முடியாது. ட்ரங்கேட்லயும் சரி ட்ராப்லயும் சரி. ஓகேவா? ரெண்டுமே ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரீசெட் பண்ண முடியும். என்னது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை ட்ரங்கேட்டும் சரி ட்ராப்பும் சரி ரீசெட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ட்ரங்கேட் அண்ட் ட்ராப்பை லைவா ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் டேட்டாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் தான் அதை பண்ணுவோம், டிஎம்எல்ல தான் நம்ம பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். நான் அடுத்த வீடியோவில் அது பண்ணும்போது ட்ரங்கேட் அண்ட் ட்ராப்பை லைவாக நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு, டேட்டா அனலிஸ்ட்க்கு அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 5 to 5 வீடியோஸில் இந்த எஸ்கியூஎல் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.